Morning guys, so today we will talk about the DP activity the problem statement discussion. We will be discussing at that stage. Okay, so we will be talking about one particular problem statement, one particular organization problem statement, and then DP. That's again the second stage of DP. So I want to introduce that. Okay, in the problem statement, we can give you some suggestions. No problem statement. Any organization. Voice still yes. Amazing. 1 minute recording करता हूँ ना, आज अपना मौजूद करके एक कोई है यार. 1 minute में तो दिमाग किसी का ना, आज अपना वही है कि ये टेक्नोलॉजी के बात पे तो ना ये प्रॉब्लम है. Okay, for example, today very practical issues. Electricity tariff business capacity பயங்கரமா ரைஸ் ஆயிடுச்சு. எனி கம்பெனில பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ நடக்குதுங்க. மினிமம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் எலக்ட்ரிசிட்டி காஸ்ட் தான் மேஜர் காஸ்ட். அது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட் இன் இந்தியா தமிழ்நாடு தான் வரும் பிகாஸ் ஆஃப் த ரேட்டிங். இதே குஜராத் பார்த்தீங்க அப்படின்னா த லோவஸ்ட். ஸோ நிறைய யூனிட்ஸ் வந்து எம்எஸ்எம்இஸ் வந்து they are not able to sustain. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா they are not able to produce. ஓகே, அதனால் அப்படியே நிறைய குஜராத் இது மட்டும் 1 நிமிஷம் ஆயிடுச்சா? சரி, ஓகே. சரி, வீடியோ ரெடி ஆயிடுச்சு. சரி, ஆடியோ வீடியோ ரெடி ஆயிடுச்சா? ட்ரை போட்டு இதே நீ சொன்னா அவரு சொன்னாரு. ஒரு டெஸ்ட் தான் அந்த சாப்பிட்டு எடுக்கிற வயசு இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி இல்லை சார் தூங்கும்போது 2:30 ஹாஸ்பிட்டல் நானும் ஓகே delivery style, how we draw confidence from the content. And the part வந்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி வந்து அவங்க அப்லோட் பண்ணுறீங்க அந்த கனெக்ட் டு த ஜட்ஜ் ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா நம்மளாக இருக்கும் அப்படின்னு நான் வாசிப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு கிரியை பார்க்கணும். ஸ்பெசிஃபிக் கேட்டு இவ்வளோ தான் கேட்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரிசல்ட் தான் பண்ணிக்கிறீங்க, அந்த ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது பண்ணுறீங்க, ஏன் இன்க்ரீஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது பண்ணுறீங்க, ஸோ இந்த சேலஞ்ச் வந்து ஓவர் கம் பண்ணுறது பண்ணுறீங்க, இதே ஆங்கிள் தான் வரும். ஓகே, பாயிண்ட்ஸ் வெரி கிளியர், இந்த ஆங்கிள் தான் வரும். ரீப்ரசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உள்ள வரும்போது ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்டோட அந்த ஸ்டேஜ் தான் இருக்கும். ஓகே, நம்ம 11 மினிட்ஸ் வரும்போது ஓகே, ஸோ ஓவராலாக இந்த ஹாலில் தான் பண்ண போகிறோம். இன்னும் 2 மினிட்ஸ் அதுமாதிரி போனால் விஷ் பண்ணுங்க. ஓகே, வந்தாலும் 2வது விஷயம் நிறைய தெரிஞ்சுருக்காங்க. எப்படி வந்து யூஸ் பண்ணணும்,
ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணணும். அது வந்து பயங்கரமாக ஒரு நிறைய கொடுக்குறாங்களே அப்படின்னு சப்கான்ஷியஸாக தோணும். அது வந்து ஒரு ஸ்டாட்டிக்ஸ் சரியா. நல்ல ப்ளசண்டாக ஸ்மைல் பண்ணி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ஸ் த்ரூஅவுட் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதெல்லாம் நல்லா ஸ்மைல் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெரியல பிபிடியா இல்லை வந்து ஓரளவு பண்ண சொல்லுவாங்க தெரியல. பட் பி ரெடி எப்படி வேணாலும் நீங்கள் ரெடி இருப்பாங்க. பிபிடி இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து படிக்காத ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நம்ம யூ ஷுட் பி ரெடி. ஓகே, அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து ஏதாவது ஃபுட் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு போஸ்டிங் கோர்ஸ் பிபிடி இருந்தால் வைக்கணும். பிபிடி இல்லைன்னா இல்லைங்க பிபிடி இல்லாமல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் நம்ம ரெடி ஆகும். ஓகே, அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இடத்துல ஒரு இன்னும் ஒரு பேக்கப்போ அந்த இது பண்ணிங்கன்னா போஸ்டிங் கான்செப்ட் ஏதாவது பேப்பரில் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அதுவுமே ஆர்டர் பண்ணலன்னா கூட மெட்டலாக ரெடி ஆகும். இல்லைங்க எதுவும் பார்த்து படிக்கூடாது அப்படின்னாலும் ரெடி ஆகும். பி ரெடி ஃபார் ரெடி சொல்லலாம். ஓரளவு வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கிறது. இதோட பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அதே மாதிரி நான் ஒரு குரூப் எனக்கு போடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 2 கான்டெஸ்ட் போட்டுருக்கேன். யாராவது உங்களுக்கு பார்த்தீங்களா சார்? அந்த கான்டெஸ்ட் எப்படி போட்டுருக்கேன் பார்த்தீங்களா? என்ன கான்டெஸ்ட் உள்ள போய் பார்த்தீங்களா? இன்னொரு கான்டெஸ்ட். தீஸ் 2 ஆர் வெரி குட் கான்டெஸ்ட். இந்த கான்டெஸ்ட்ல வந்து முக்கியமானது என்னன்னா தீஸ் ஆர் ஹையரிங் கான்டெஸ்ட். நான் இந்த கான்டெஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எங்கேயே ரொம்ப முக்கியமான என்னோட கோர் என்ன சொல்ல தெரியுமா? கோர் இஸ் காம்படிஷன்ஸ்.